தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக காங்கிரஸ் சார்பில இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இது தமிழக காங்கிரஸ் சார்பில வந்திருக்கின்ற அறிக்கை என்று வைத்துக் கொண்டாலும், இது பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பை தமிழக காங்கிரஸ் சார்பில இவங்க வெளியிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி தான் தேசிய கட்சிகள் இயங்கும். இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க முதல்ல படிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் கூர்ந்து கவனிக்கணும். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடலை தொடங்குவதற்காக 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை மாண்புமிகு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஷொடன்கர் அவர்கள் தலைமையில் அமைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 5 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, செல்வ பெருந்தகை அவர் மாநில தலைவர், சூரஜ் ஹெக்டே இவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியைச் சேர்ந்தவர், செயலாளர். நிவேதித் அல்வா இவர் பார்த்தீங்கன்னாக்கா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர். அதை தவிர்த்து ராஜேஷ்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் நம்ம கிரீஷ் ஷொடங்கர் அவர் தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிரீஷ் ஷொடங்கர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி விமர்சனத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர். அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி அரசாங்கம், கூட்டணி ஆட்சி என்பது வேண்டும் என்று பொருள்பட பேசியவர். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக பகிரங்கமாக விமர்சனங்களை வைத்திருப்பவர். செல்வ பெருந்தகை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் திமுகவுடைய எடுபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்ற நிலையில் இந்த அறிவிப்பில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, குறைந்தபட்சம் திமுகவுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, அல்லது எந்த கூட்டணி கட்சிகள் அப்படின்றதும் குறிப்பிடப்படவில்லை. அது இந்தி கூட்டணியா, 2024 இருந்த அந்த இந்தி கூட்டணியா, அல்லது இப்பொழுது தேவையா என்று ஒவ்வொரு மாநிலமாக பேசி கொண்டிருக்கிறார்களே. தேஜஸ்வி யாதவ் பட்ட பாடு போதாதா என்று மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும், ஏற்கனவே அதிலிருந்து தப்பி ஓடிய கெஜ்ரிவாலும் தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, பிஎம்சி தேர்தல் வர இருக்கிறது என்று தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டு வருகின்ற நம்ம சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரேயாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்தி கூட்டணி இருக்கிறது என்று உறுதியாக சொல்லாத நிலையில், தமிழ்நாட்டில் கூட அந்த கூட்டணி இருக்கிறதா என்று சொல்வதற்கு தயங்குகிறது காங்கிரஸ் அப்படின்றது தான் இந்த அறிக்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறிக்கை வந்த உடனேயே இந்த அறிவிப்பு வந்த உடனேயே இவங்க அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெண் நிறுவனம் கொடுக்கின்ற அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த செல்வ பெருந்தகை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அப்படின்னு பச்சையாக ஒரு பொய்யை சொல்கிறார். இதையும் மீடியா கேரி பண்ணுறாங்க. நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? கூட்டணிகளை ஆராய்வதற்கு, யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஆராய்வதற்கு, முதல்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் கூட்டணி கட்சிகளுடன் பேசுவதற்கு இந்த குழு முனைப்பை மேற்கொள்ளும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்கணும். அதுதான் அந்த குழு அமைத்ததோட நோக்கமும் கூட. ஏன்னா, தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேர்தலுக்கு 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்னரே குழுக்கள் அமைப்பது இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டு பேரங்கள் அப்படின்றது கடைசி நிமிடத்தில் தான் நடக்கும். இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலை எடுத்துக்கோங்களேன். அந்த கூட்டணி முடிவானதற்கு 2 வாரங்கள் முன்பு வரை தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்லி கொண்டிருந்தார் என்றால், நாங்கள் 243 தொகுதிகளிலும் தனியாக நிற்பதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஏனென்றால் காங்கிரசுடனான கூட்டணி பேரம் என்பது முடிவுக்கு வரவில்லை, அது இழுபறியாகவே இருந்தது. கடைசியில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 12 இடங்களில் நட்பு ரீதியான சண்டை என்று சொல்லி ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 தரப்புமே இது காங்கிரஸ் தரப்பு, ஆர்ஜேடி தரப்பு, இன்னொரு கூட்டணி கட்சி, இவங்க எல்லாருமே அவரவர் வேட்பாளரை போட்டுக்கொண்டார்கள் அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான குழப்ப நிலை அப்படின்றது அந்த தேர்தல் அறிவிப்பு வரையில் நீடிக்கும் அப்படின்றது தான் நம்ம எல்லா மாநிலத்திலையுமே பார்க்க முடியும். தமிழ்நாடும் அதற்கு விதிவிலக்கில்லை. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூட்டணிகள் எப்பொழுது முடிவாகும் என்றால் அது ஜனவரி வாக்கில் தான் முடிவாகும். அது தவிர்த்து இந்த சீட்டு பேரங்களும் அப்பொழுதுதான் பேசப்படும். அது வரைக்கும் யாரும் பேச மாட்டார்கள். எல்லோரும் கூட்டணியை பற்றி பேசுவார்கள், எல்லோரும் அவரவர் கருத்தை தெரிவித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எதுவுமே முடிவுக்கு வராது. காங்கிரஸ் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது.
திமுக, அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது. மற்றபடி மற்ற எல்லா கட்சிகளும் எல்லோருடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் என்பது ஒரு திருவிழா போன்றது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தான் அவர்களால் முடிந்த வரையில் அவர்கள் பேரம் பேச முடியும். அது சீட்டுகளுக்காக இருக்கட்டும், அல்லது பணமாக இருக்கட்டும். இது எல்லாவற்றுக்கும் பேரம் பேசுவதற்கு இதுதான் சரியான ஒரு காலமாக அவர்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா 4 1/2 ஆண்டுகள் இவ்வளவு முட்டு குடுத்துருக்காங்க. முரட்டு முட்டு குடுத்த இவர்களுக்கு லேசில குடுத்தத வாங்கிட்டு போவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அப்படி கொடுத்ததை வாங்கி கொண்டு போ. இல்லை என்றால் நீ கூட்டணியில் இருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தெம்பும், திராணியும் இந்த பொம்மை ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என்றால், அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அதற்கு வக்கும் கிடையாது. ஏனென்றால் இவர்கள் நடத்திய ஆட்சியின் லட்சணம் அப்படி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்களை வைத்து, இல்லை இல்லை இந்தி கூட்டணி உறுதியாக இருக்கிறது. நாங்கள் திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறோம் என்றெல்லாம் இவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குழு இன்னும் சொல்லணும்னாக்க 96ல் இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. காங்கிரஸே உடைய நிலைமைக்கு அது போனது. என்னன்னா அதிமுக, அதாவது அப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்பதில் காங்கிரஸுக்குள்ள ஒரு பிளவு இருந்தது. டெல்லியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்தால் தேசிய தலைமையாகவும் இருந்த நிலையில் டெல்லியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி செல்வது என்கிற முடிவை எடுத்த நிலையில் இங்கிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட போய் அப்பொழுது பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுடன் வந்து மதிய உணவு அருந்தி அப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியது கூட அவரே குறிப்பிட்டிருப்பார். அப்படியெல்லாம் பேசியும் கூட செவி மடுக்கவில்லை என்கிற நிலையில் காங்கிரஸ் தெளிவாக அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி செல்கிறது என்று அறிவித்துவிட்ட நிலையில் இங்கே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. மூப்பனார் தனியே சென்றார். இதெல்லாமே எப்பொழுது நடந்தது என்றால் 96ல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தான் இது நடைபெற்றது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போவே அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, தேர்தலுக்கு இன்னும் 4 5 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் இப்போவே ஒரு குழுவை அமைத்து கூட்டணி சீட்டு பேரங்களை பேசுவார்களா என்றால் சத்தியமாக மாட்டார்கள். ஆனால் இவர்கள் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்களை வைத்து உருட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்றத இங்கே நிலைநாட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் அவர் நம்ம ஜோதிமணி, இந்த மாதிரியான நபர்கள் இதை விரும்பவில்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. ஏன் நாம் விஜயுடன் செல்லக்கூடாது? ஏன் நாம் விஜயுடைய கட்சியுடன் கூட்டணிக்கு போகக்கூடாது? நமக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப அதே 20, 25 தொகுதிகள் தான் கொடுப்பாங்க என்றால், அந்த 20, 25 தொகுதிகளில் திரும்ப திரும்ப பார்த்தோம்னாக்கா நின்றவங்களே நிற்பாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்து ஒரு 18 பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்கன்னா, அவங்களே திரும்பி நிற்க போகிறாங்க. ஏற்கனவே போட்டியிட்டவங்க திரும்பி போட்டியிட போகிறாங்க. அப்போ புதியவர்களுக்கு வாய்ப்புக்கு இடமே இருக்காது. ஆனால் விஜயுடன் கூட்டணி வைத்தால் அது 50 தொகுதிகள் 60 தொகுதிகள் வைக்கும் நாள் பேச முடியும். ஏனென்றால் விஜய்க்கும் ஒரு தேசிய கட்சியுடைய பலம் என்பது கூடுதல் பலமாக இருக்கும் என்கிற நிலையில் அவரும் அதை ஏற்றுக்கொள்வார், அதை வரவேற்பார் என்கிற நிலையில் கூடுதல் இடங்களும் கிடைக்கும், போட்டியிட முடியும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம்தான் காங்கிரஸ் மனதிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய பாவ மூட்டைகளை நாம் ஏன் சுமக்க வேண்டும் அப்படின்ற கேள்வியும் காங்கிரஸ் மத்தியில் இருக்குது. இப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்கன்னா இந்த பாவ மூட்டையை சுமக்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, மத்தியில் நமக்கு வந்து இவங்க ஆட்சியில் பங்கு வகிக்கிறாங்க அப்படின்ற நிலையில் நாம் வந்து சுமப்போம்னு நினைக்கலாம். மத்தியிலே ஆட்சி இல்லை. மத்தியில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆட்சி போனதற்கு காரணமே இந்த கும்பல் தான், இந்த திருட்டு கும்பல் தான். இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாலேருந்து ஆரம்பித்து இந்த திருட்டு கும்பலால் தான் அவங்களுக்கு ஆட்சியும் போச்சு, பேரும் போச்சு. அதிலேருந்து அவங்க எழுந்துக்கவே முடியல. என்ன பிடி ஒன்றை பிடின்னு 100 சீட்டு பிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு 2 தேர்தல் தேவைப்பட்டது. 3வது தேர்தலில் தான் 100 சீட்டே பிடிச்சாங்க. அப்போது இந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணனும் அப்பனும் மகனும் மாறி மாறி பேசுவதெல்லாம் அவர்களுக்கு வட மாநிலங்களில் மிகப்பெரிய அடியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இவன் வாயை திறந்தாலே நமக்கு பிரச்சனை, இவன் பிரச்சாரத்துக்கு வந்தாலே நமக்கு பிரச்சனை என்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்படின்ற நிலையில் எதற்காக இந்த பாவ மூட்டையை சுமக்க வேண்டும் என்ற கேள்வி காங்கிரஸ் மத்தியில் வந்துவிட்டது. நான் ஏற்கனவே சொல்லி வந்தேன். 4 மாதங்களுக்கு முன்னரே நான் சொன்னேன். கேசி வேணுகோபால் மூத்த தலைவர், காங்கிரஸுடைய மூத்த தலைவர் கேசி வேணுகோபால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அது கரூர் சம்பவத்திற்கு முன்னாலேயே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கரூர் சம்பவத்தால் எந்த இடத்திலும் காங்கிரஸ் வந்து அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தயக்கமும் காண்பிக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற தொங்கு சதைகள் எல்லாரும்
கரூர் சம்பவத்தில் விஜயை குறை கூறிய பொழுது, காங்கிரஸ் மட்டும் குறை கூறவில்லை என்பதனை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2 முறைக்கும் மேல் ராகுல் காந்தி நேரடியாக விஜயை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் செய்திகள் வந்தன. அதை காங்கிரஸ் தரப்பு மறுக்கவும் இல்லை. அப்படின்ற சூழல்ல, இன்று வரையில் தீவிரமாக பேச்சுவார்த்தை விஜயுடைய தாவேகாவுடன் நடந்து வருகிறது. காங்கிரஸ் எதிர்பார்க்கின்ற 40 தொகுதிகள், 45 தொகுதிகளை திமுக கொடுத்தால், திமுகவுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள். இல்லை என்றால் அவர்கள் விஜயுடன் செல்வதற்கு தயங்க மாட்டார்கள் என்ற சூழல் தான் இருக்கிறது. ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். பீகாரை பொறுத்த வரைக்கும் அது தேஜஸ்வி யாதவுடைய வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டம் என்கிற நிலையில் கூட காங்கிரஸ் 61 தொகுதிகளிலிருந்து கீழே இறங்கி வர மறுத்துவிட்டது. இத்தனைக்கும் கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்டு அந்த 70 தொகுதிகளில் 19 தொகுதிகள் தான் ஜெயித்திருந்தார்கள் என்ற நிலையில் நீங்கள் 40 35 40 தொகுதிகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தேஜஸ்வி யாதவ் எவ்வளவோ மன்றாடிய பொழுதும் அதை ஏற்பதற்கு ராகுல் காந்தி தயாராக இல்லை. நாங்கள் இவ்வளவுதான் வெற்றி பெறப் போகிறோம், 10 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டோம் என்றாலும் கூட அந்த எண்ணிக்கையை நாங்கள் குறைத்து கொள்ள மாட்டோம் என்பதில் திடமாக இருந்தார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதுதான் மிகப்பெரிய விமர்சனமாக இன்றைக்கு அவருக்கு எதிராக வந்திருக்கிறது. அகிலேஷ் யாதவும் அதுதான் சொல்கிறார், மம்தா பானர்ஜியும் அதுதான் சொல்கிறாங்க, உத்தவ் தாக்கரேவும் அதுதான் சொல்கிறார். இவர்கள் எல்லோரும் அதை தான் பேசி வருகிறார்கள். மேலும் திமுகவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி திமுகவை ஒரு பாவ மூட்டையாக காங்கிரஸ் பார்க்கிறதோ, அது மாதிரி காங்கிரஸை ஒரு தேவையில்லாத பொதி மூட்டையாக திமுக பார்க்கிறது. இவர்களை எதற்கு மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும்? இவங்க என்ன மத்தியில் ஆட்சிக்கு வரவா போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. நாம் என்ன பேசினாலும் ராகுல் காந்தி எதையாவது ஒன்று பேசி பாஜகவுக்கு சாதகமாக பேசி பாஜக திரும்பி ஆட்சிக்கு வந்து உட்காந்துட போகிறாங்க. நாம் திரும்பி ஜின்னு மோடியை பார்த்து தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அப்படின்ற நிலையில் நமக்கு மத்தியில் ஆட்சியும் கிடையாது. மாநிலத்தில் இவனுங்களை தூக்கி சுமந்து இவனுங்களை எம்எல்ஏ ஆகி இவனுங்களை சட்டமன்றத்தில் உட்கார வைக்கிறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. கட்சியில் இருக்கிறவனையாவது நம்ம எம்எல்ஏ ஆக்கிட்டு போவோமே, இல்லை விசிகா போன்ற கட்சிகளுக்கு கூடுதலாக இடங்களை கொடுத்து விட்டு போவோம், தேமுதிகவுடன் நம்ம பேசுவோம், அவர்களை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவோம், பாமகவில் 2 அணிகளாக இருக்கிறார்கள், அதில் ஏதாவது ஒரு அணியிடம் நம்ம பேசுவோம், அவங்கள நம்ம கூட்டணிக்குள்ளே இழுப்போம். எதற்காக இந்த பொதி மூட்டை? அப்போது காங்கிரஸ் திமுகவை ஒரு பாவ மூட்டையாகவும் திமுக காங்கிரஸை ஒரு பொதி மூட்டையாகவும் உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட என்கிற நிலைக்கு இருவருமே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதனால் தான் நான் தெளிவாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், காங்கிரஸ் தாவேகாவுடன் விஜயுடைய தாவேகாவுடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதை வைத்துத்தான் திமுகவுடன் பேரம் பேசப்போகிறது. இதை எந்த மீடியாவும் பேசாது. ஏனென்றால் மீடியாக்கள் அனைத்துமே அவர்களுடைய கைப்பாவையாகிவிட்டார்கள். எப்படியெல்லாம் மாற்றி உருட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் உருட்டுவார்கள். இந்த அணியே பார்த்தீங்கன்னாக்க பச்சையாக இப்போ இதிலே தெரியுது பாருங்கள். அவன் மொட்டைக்கடதாசி மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த அறிவிப்பில் ஒரு 4 பேர் குழுவை அமைச்சு அதுக்கு தலைமையாக ஒருத்தரை போட்டு இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து யாரோடன்னு சொல்லலை. அப்போ எல்லோரிடமும் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதை கூட இந்த மீடியா பேசலை, அதை கூட விவாதமாக நடத்தலை. அப்படின்றது தான் இங்கே இருக்கின்ற அவலமான நிலை, மீடியாவுடைய அவலமான நிலை. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், காங்கிரஸ் திமுகவுடன் தான் செல்ல போகிறது என்கிற அந்த கூற்று இருக்கு பாருங்க, அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. விஜயுடன் பேசுவது உண்மை 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.